அதோட இந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த நெடுஞ்சாலை துறையுடைய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? நம்ம ஆற்றை கடப்பதற்கு அந்த தண்ணிக்கு மேல பாலம் கட்டுவோம். ஆனா இவர் கட்டின பாலம் தண்ணீர் அடிச்சிட்டு போயிட்டு. ஆற்றை கடப்பதற்கு பாலம் கட்டுவோம், கட்டின பாலத்தை தண்ணி அடிச்சிட்டு போச்சு. யாருடைய துறை? நல்லா சத்தமா சொல்லுங்க, அவர் போய் காதில் விழுவேணும். ஏவா வேலுத்துறை அவரு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தண்ணியில் எழுதணுமா? தண்ணி தானே அடிச்சிட்டு போயிடுது பாலத்தை. அப்புறம் நல்லா சிந்திச்சு பாருங்க. தென்பெண்ணை ஆற்று தரமில்லாத பாலத்தை கட்டினார். இந்த ஆற்றுல தென்பெண்ணை ஆற்றுல 1974 சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணி தென்பெண்ணை ஆற்றுல போகுது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இவர் என்ன பொறியாளரா? இவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நிதி அதிகமாக இருக்கிற காரணத்தால பாலத்தை குறுக்கி உயரத்தை கம்மி பண்ணி கட்டினேன், அந்த உயரத்தை குறைச்சி கட்டினேன்னு சொல்றார். உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அந்த வேலை பொறியாளர் பார்ப்பது, என்ஜினியர் பார்க்கின்ற வேலை. இவர் பெரிய என்ஜினியராக நினைச்சு 15 கோடி கட்டப்பட்ட பாலம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அந்த இன்ஜினியர்கிட்ட விட்டுருந்தா இன்னும் ஒரு 3 கோடி தான் செலவாயிருக்கும். அந்த பாலத்தை உயர்த்து கட்டினா தண்ணி அடிச்சுட்டு போயிருக்காது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தரமில்லாத பாலத்தை கட்டி இன்றைக்கு பாலம் தென்பெண்ணை ஆற்றில் வந்த தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டது. இதை முறையான விசாரணை மேற்கொண்டு இதற்கு அதிமுக ஆட்சி வந்த உடனே சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் அப்படி சொந்த வீட்டிலிருந்து எடுத்து செலவு செய்யல. மக்களுடைய வரி பணம் 15 கோடி வீணாக்கிட்டீங்க. நீங்க முறையா பொறியாளர்கள் திட்டமிட்டு அந்த பாலத்தை கட்டியிருந்தா பாலம் அப்படியே உறுதியோடு இருக்கும். இதோட வேடிக்கைன்னா நானே நேரடியாக வந்தேன். அந்த தண்ணி வந்த பொழுது நானே நேரடியாக வந்தேன். இந்த மேடையில் இருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கூட வந்து பார்த்தாங்க. பக்கத்தில் அங்கே வந்து தகட மேடை ஒன்று இருக்குது. ஏதோ வெறும் 5 லட்சம் ரூபாய் கட்டல தகட மேடை, அது உறுதியாக இருக்குது. 5 லட்சம் ரூபாய் கட்டல தகட மேடை உறுதியாக இருக்குது. ஆனால் 15 கோடியில் கட்டிய பாலம் தண்ணியில் போயிட்டு